மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய கான்டாக்ட்ல இருந்திருக்கோம். பட் ஆனால் பீரியட் தள்ளி போய் அப்புறம் டேட் ஆகிடுச்சு ஒய்ஃபுக்கு. அப்புறம் ஐயூ பண்ணலான்ட்டு ஐயூ பண்ணோம். அது ஒரு 60 டேஸ் வந்தது. பட் அதுக்கப்புறமா அது டேட் ஆகிடுச்சு, நிற்கலை. இப்போ திருப்பி ஐயூ பண்ணலாமா சார்? சார் மொத்தம் 6 முறை குறைந்தபட்சம் ஐயூஐ பண்ணணுங்க. 6 முறை? எத்தனை முறை பண்ணியிருக்கீங்க? இதான் முதல் முறை பண்ணோம் சார். ஒரு 3 மாதம் முன்னாடி பண்ணோம், அப்புறம் விட்டுட்டோம். இல்லைங்க, அப்படிலாம் விடக்கூடாது. 6 முறை பண்ணணும். முதல்ல 3 முறை கண்டினியூஸாக பண்ணணும். அப்படிங்களா? அப்புறம் தேவைன்னா ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணணும். ஓகே. அப்புறம் ஒரு 3 ஐயூஐ பண்ணணும். ஓகே. வயசு 30 தான் ஆகுது. சரி, அதுதான் உங்ககிட்ட. சார் எந்த வயசில் நீங்கள் அப்போ இதெல்லாம் பண்ணுவீங்க? 60லையா? ஓகே. உங்களுக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற வாய்ப்பே 30லேருந்து 40 வரைக்கும் தான். 35 தாண்டினாலே சிக்கல். அதுதான் பயப்படுறேன். 30 ஆயிடுச்சு, பண்ணலாமான்ட்டு தான் கேட்குறேன் நான். பண்ணுங்கள், உடனடியாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து 3 ஐயூஐ பண்ணுங்கள். அப்புறம் தேவைன்னா ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் ஒரு 3 ஐயூஐ பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடுவீங்க. இது வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 நாடுகள் ஆராய்ச்சி பண்ணி எது சரி எது தவறு, என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஓன் ஐடியாஸ் பண்ணக்கூடாது. ஒரு காலர். ஹலோ. ஹலோ சார், வணக்கங்க சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் மூர்த்தி பேசுகிறேங்க சார், ஈரோட்டில் இருந்துங்க. சரிங்க. மேரேஜ் ஆயிடுச்சுங்க சார். ஆனால் முழுசாக உடலுறவு கொள்ளும்போது என்னோட உறுப்பு நல்ல முழுசாக உள்ள போக மாட்டேங்குதுங்க. சரி, இது வந்து ரொம்ப காமனான பிரச்சனை. இப்போ கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 5 இயர்ஸ் ஆச்சுங்க சார். 5 வருஷம் ஆச்சு? ஆமாங்க சார். 5 வருஷம் என்னங்க பண்ணீங்க? இது ஒரு வாரத்தில் சரி பண்ணிடலாமே. நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவரை பார்த்துருந்தீங்கன்னா நேரம் 5 வயசில் குழந்தையே இருக்குமே உங்களுக்கு. குழந்தை இருக்குதுங்க சார். எப்படி ஐயூஐ மாதிரி பண்ணீங்களா? இல்லைங்க, முழுசாக உறுப்பு வந்து முழுசாக உள்ளே போக மாட்டேங்குங்க சார். பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஆரம்பத்திலே அப்படி தான் இருந்தது? ஆமாங்க. டெலிவரி நார்மல் டெலிவரியா சிசேரியனா? சிசேரியன் சார். சரி சார், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாலியல் மருத்துவரை அணுகுங்க. இதை இமீடியட்டாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க பெர்மனண்ட்டாக. நீங்கள் என்னென்னா டாக்டரையே பார்க்காம நீங்களே இது சரியாகுனீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக செக்ஸ் உங்களுக்கு அபத்தமாக தான் இருக்கும், நல்லா இருக்காது. செக்ஸை வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பெர்மனண்ட்டாக நல்லா ஆகிடுவீங்க. இது வந்து அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னு சொல்லுவோம். வெளியாயிருதுங்க சார். அதாங்க நீங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ப்ராப்ளம் தான். நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா இதை முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி 70,000 கேஸு ரிப்போர்ட் ஆகிருக்கு. நிறைய கேஸஸு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏராளமான கேஸு டைவர்ஸுக்கு அப்ளை ஆகுது. இது வந்து சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை. 100% சரி பண்ணிடலாம். அதுவும் ஒரு குறைந்த காலத்தில் சரி பண்ணி கொடுத்துடலாம். டாக்டர் பாருங்கள். இப்போ எனக்கு வயது 44 ஆகுது சார். சரி. டெம்ட் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு எரிச்சலாக இருக்குது சார். அந்த மேலே அந்த அந்த லிப்ஸில் வந்து லைட்டாக அந்த சிகப்பாக அந்த சில சமயத்தில் இதாகுது சார். அப்படி வர்றது இயல்பானது தாங்க. அந்த விரைப்பு அதிகமாகும்போது அந்த முனையில் வந்து சின்ன சின்ன புள்ளிகள் தோன்றலாம் கொஞ்சம். இதெல்லாம் இயல்பானதாங்க. சில நேரங்களில் நீங்கள் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பூஞ்சை காளான் தொற்று மெதுவாக லேசாக ஆண்களுக்கு வரும். அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிவப்பாகவும் இன்னும் கொஞ்சம் மாற்றங்களையும் ஆணுறுப்பில் தெரியும். கொஞ்சம் அதிகமான பூஞ்சை காளான் வந்தால் ஆணுறுப்புடைய மேல் தோலில் வந்து கீறல்கள் இருக்கலாம். கீரல்லாம் இல்லை சார் எனக்கு. இல்லை ஒரு எரிச்சல் தான் சார். டெம்ட் ஆயிடுச்சுன்னா எரிச்சல் ஆகுது சார். அதாங்க பூஞ்சை காளான் தொற்று இருக்கும் சார் உங்களுக்கு. அதுக்கு வந்து பூஞ்சை காளானுக்கான மருந்துகளை போட்டுக்கோங்க, சரியாயிடும். உங்கள் மனைவிக்கும் அந்த மருந்துகளை செக் பண்ணி டாக்டரை செக் பண்ணி போட்டுக்கிட்டாங்கன்னா 2 பேருக்கும் சரியாயிடும். ஆனால் பெண்களுக்கு வந்து திரும்ப அந்த பெண் உறுப்பில் வந்து பூஞ்சை காளான் வந்துடும். அப்படிங்களா சார்? ஆமாம். பூஞ்சை காளான் தொற்று என்பது ரொம்ப இயல்பானது. அதனால் அது திரும்ப வரலாம், ஒன்றும் தவறில்லை.